நிறைய மத போதனைகளையோ அறநெறி போதனையோ விட்டுருங்க. அதாவது நான் தேவனுக்கு பயப்படணும், அவரை பிரியப்படுத்தணும், அவருக்காக ஏதாவது செய்யணும், அதெல்லாம் விட்டுருங்க. கணவனுக்கு கீழ்ப்படியணும், மனைவியில அன்பு கூறணும், கோவப்படக்கூடாது, பொறாமப்படக்கூடாது, அதெல்லாம் நீங்க யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு எதுவுமே தெரியாது, யாரை மட்டும் தெரியும், கிறிஸ்துவ மட்டும் தெரியும், அவர் எனக்குள்ள இருக்கிற, அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வார், அவ்வளவுதான். அல்லேலூயா. இப்படி நீங்க செய்வீங்க அப்படின்னா அவருடைய வல்லமை உங்க வாழ்க்கையை வெளிப்படக்கூடியதாய், ஏன்னா கிறிஸ்துவ ஆவியில இருக்கிறார். அதுதான் பிரதானமான காரியம். அடுத்துதான் ஆவியில் ஜெபம் பண்றதுன்னா அந்நிய பாஷை ஜெபிக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் புரிஞ்சுது? அவரோட ஒரே ஒரு காரியம், அவரை துதிங்க, அவரோட ஐக்கியம் கொள்ளுங்க. அந்த ஜீவனத்தை உங்களை நிரப்பக்கூடியதா இருக்கும். அது நிரப்பக்கூடியதா என்ன, நீங்க இங்க இல்லை, நீங்க பரலோகத்தில் இருக்கீங்க. அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதுங்களா? பரலோகத்திலையும் அவர் இருக்கிறாரு, எனக்குள்ளேயும் இருக்கிற. அவர் பெரியவரா இருக்கிற, அவர் எல்லாத்தையும் என்ன பண்ணுவார், பார்த்து கொள்ளக்கூடியவரா. நீங்க செய்ய வேண்டியது அவரை துதிங்க, அவரை ஆராதனை பண்ணுங்க, அவரை நோக்கி பாருங்க, அவ்வளவுதான். இதை மட்டும் செய்வீங்கன்னா நீங்க வெற்றி அடையக்கூடியவர்களா